நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா பொங்கல் கொண்டாட்டம் உடன் வழங்குவோர் ஆனந்தி புத்தம் புதிய நிகழ்வுடன் விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில் மற்றும் பே வீடியோ ஸ்பெஷல் எபிசோட்ஸ் நம்ம காட்டும் சேனல் பிளேலிஸ்டில் கண்டு மகிழவும். நம்ம காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஐயோ தேவி, நம்ம என்ன பரிசு போட்டி தரோன்னு தான் சொன்னோம். இப்படி திழுத்துப்புன்னு பூனைக்கு வால் போடுற போட்டி நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே. அதை தாண்டா எனக்கும் தெரியல. இந்த கிளவி என்னமோ இருக்கிற எல்லா போட்டிக்கும் நம்ம வந்து நின்னா பரிசு கொடுப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்கு போல. தந்துருவோம், ஸ்பெஷல் ப்ரைஸாகவே பார்ட்டிசிபெண்ட்னு சொல்லி இந்த கிளவி பேரை போட்டுற வேண்டியதான். பாவம் வந்து நிற்கிது வயசான காலத்தில். இப்படி வந்து நின்னா பரிசு தரேன்னு பேசிக்கிறானுங்களா? நம்ம வீட்டுல போயிட்டு போவேன், வேலை எதுவும் இல்லைன்னு வந்து நின்னா இந்த பையன் எப்படி நினைச்சுக்கிறானோ? சரி சரி, ஏதோ ஓசியில கிடைச்சா நல்லதுதான். அடி எதுக்கு பாட்டி வந்து நிக்கிறீங்க? இல்ல சாமியே, நீங்க ஏதோ போட்டி நடத்துவீங்கல்ல, அப்புறம் போட்டி நடத்துற இடத்துக்கு யாருமே இல்லைன்னா உங்களுக்கு மனசு கஷ்டப்பாயிருமே, அதனாலதான் வந்து நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு. அப்படியா பாட்டி? ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. பாட்டி எங்க மேல அவ்வளவு அக்கறையா உனக்கு? இப்படி வந்து சப்போர்ட் பண்றியே பாட்டி, உன்னை போய் தப்பா நினைச்சிட்டோமே, மன்னிச்சிரு பாட்டி. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நானே எதார்த்தியா வந்து நின்னேன், இவங்க என்னமோ சொல்லிவிடானோ, சரி காதல பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஆக்டிங் போடுவோம்னு ஆக்டிங் போட்டா இந்த பைபிளும் நம்பிடுச்சு. நம்ம ஆக்டிங்க்கும் இப்பெல்லாம் தாலி இருக்கு போலயே. நீ ஒன்னும் கவலைப்படாத பேராண்டி, நானே இருக்கேன் அவங்களுக்கு. மறக்காம பரிசு மட்டும் கொடுத்துடுறா. குசும் பிடிச்ச குந்தாணி கிழவி, நீ என்னமோ நினைச்ச உடனே நீ இவ்வளவு பிளான போட்டுக்கிட்டு தான் நிக்கிறிய. ஒருவேளை நம்ம பேசுறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, அதனாலதான் இப்படி ஆக்டிங் போடுதா? அதான் நான் பார்த்தேன். இது கூட எங்க ஏதாவது அதுக்கு உபயோகம் இருந்தா தானே இந்த கேள்வி வரும். இதை போய் நம்பிக்கிட்டு கிடக்குறோம் நம்ம. உலகமாக ஆக்டிங் கிழவி நீனு. என்ன பேரண்டி, கண்ணை தொடச்சுக்கப்பா, அழுவாத, நாங்க இருக்கோம். அம்மா இது ஆக்டிங்க பார்த்தா எனக்கு டென்ஷன் தான் வருது. என்னம்மா ஆக்டிங் போடுது, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. என்னடா பாட்டிக்கிட்ட தனியா பேசிட்டு வர? ஐயோ அது ரொம்ப வில்லங்கமான கேள்வியா இருக்கு தேவி. சரி அது காதல வீந்துற போது நம்ம போட்டியை அறிவிப்போம். ஏ சப்பானி, நீ தான் சொல்லணும், சொல்லு, மைக் நீ தானே வச்சிருக்க. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. இப்போது பூனைக்கு வால் போடும் போட்டி நடைபெற உள்ளதால் விருப்பமுள்ள அனைவரும் இப்போது போட்டி நடைபெறும் கிரவுண்டிற்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேற ஒருத்தவன் இருறா, இதுதானே சொல்லணும். இப்படிக்கு பச்சைக்கண்ணி பாய்ஸ் நீ நல்லா பண்றடா, நான் பண்றேனோ இல்லையோ. பச்சைக்கண்ணி பாய்ஸ்னா சும்மாவா தேவி? யாரு? ஓ சின்ன பொண்ணு அக்கா மாமியாரா? ஆயா ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேசிக்கிட்டே இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. பாத்தியாக்கா? பாக்குறேன். உன் புருஷன் வந்தாலே அந்த இடமே கலகலப்பா தானே இருக்கும். ஆமாக்கா, என்ன பண்ணுதுன்னு பாப்போம். போட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கடா. தற்போது போட்டி ஸ்டார்ட் ஆக உள்ளதால் அனைவரும் தயாராக இருக்கவும். பாய்ஸ் அந்த போர்டை எடுத்துட்டு வாங்க. சூப்பர், இப்போது போர்டு பூனை வந்து விட்டது. முதல் போட்டியாளராக நம்மளது வெள்ளை மண்டை ஆயாவை அழைக்கின்றோம். என்ன போட்டி இது? என்ன போட்டி எதுன்னு தெரியாம தான் அந்த பூனைக்கு வால் போடணும். பூனைக்கு வால் போடணுமா? அவ்வளவுதானா? ஈஸி. இப்ப பாரு, இப்ப ஈஸியா இருக்கா?
யாரது? அக்கா மயிலக்காவை அழைக்கின்றோம். இது என்ன ஏடி முதலே கூப்பிட்ட? வாட்டா பாத்துக்கலாம். பாய் சாப்பிட்டு செத்துவாங்க. அக்கா சாப்பிட்டு. கூடு. ஆள்கிட்ட பேசுறடி, கலக்கிட்டு வா. ஆமா, எனக்கு வயிற்றெல்லாம் கலக்குது, நீ வேற போக்கா. என்ன கிட்ட போறாங்க பாப்போம். டி ஓ மாமியார பாத்தியா? அது கிடக்குதுக்கா லூசு. சரி போ. சூப்பர் டி மயிலே, கலக்கிட்டு வா. வாங்க அங்கதான் போகணும். எப்படிக்கா ஸ்டைலு? சூப்பர் ரே, அப்படியே என் ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டேன். ரெண்டா இவனுங்க வேற. போக்கா போக்கா கரெக்ட் தான். ஏடி கொஞ்சம் நவரடி. அக்கா கொஞ்சம் சும்மா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீ எங்க வாழை போட்ட தண்ணியே பாருக்கா. அப்படியா தீ, இது என்ன இங்க போய் போட்டேன்? வாளுக்கு முன்னாடி போட சொன்னா நெஞ்சில போட்டு வச்சிருக்க வாழை. சரி சரி போலாம். இப்படி பண்ணிட்டேனே. சரி வீடு ட்ரை தானே. டி சூப்பர் ரீ. நல்லா வரைஞ்சி வச்சுட்டு வந்தாக்கா, நெஞ்சில முடிய முளைச்சி. போங்க டி, நீங்க எங்க போறீங்க? நான் தான் பாக்குறேனே. அடுத்தபடியாக அகிலாண்டம். மோசமானவன் எங்க போறான்னு பாப்போம். இது உனக்கு இருக்குடி அகிலாண்டம் ஆப்பு. அங்க வீட்டுல பாப்பா படிச்சுட்டு வந்ததுக்கு உனக்கு இருக்கு. போக்கா எப்படி போறேன்னு பாருங்க. என்னக்கா உனக்கு என்ன தலைனா ரொம்ப பிடிக்கும் போலயே. தலையிலையும் தலப்பா கட்டிய கட்டியிருக்க. பூனைக்கு தலப்பா கட்டி பேரி மேல வாழை போட்டு விட்டுருக்க. இப்படி பண்ணிட்டோமே. அடுத்தபடியாக நம்மளாம் மூஞ்சில பவுடர் கிவுடுது தேய்ச்சாதான் பளிச்சுன்னு இருப்போம். ஆனா எங்க மாமா எப்பயும் பளிச்சுன்னு இருப்பாரு. அடுத்து பாக்குறீங்க நம்ம மயிலோட ஹஸ்பண்ட் நம்ம சொட்ட மாமாவே. மாமனே எல்லாம் ரொம்ப ஓட்டடா. மாமே இப்ப பாரு மாமனே. பாக்குறோம். முன்ன வந்து நீயா இப்ப பாரு யாருகிட்ட இப்ப பாருடே. மாமா உனக்கு ஏத்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரியலடா. உன் பல்லுக்கு நேரம் அதுக்கு அந்த பூனைக்கு வாயிலே போட்டு வச்சிட்டியே. இப்படி பண்ணிட்டோமே. சரி விடு. சூப்பர் சூப்பர். மாமாக்கெல்லாம் கை தட்டுங்க. நல்லா ஆட்டம். அடுத்தபடியாக இப்போதைக்கு அலமேலக்காவை அழைக்கின்றோம். காஸ்டியூம் சேஞ்ச். பாரு அக்காவோட கை வண்ணத்தை. நான் காணும் கனா நீயா இடைவெளிக்கு பின் தொடரும். மீனாட்சி. ஏடி அண்ணா இந்த கடலை விட நம்ம நட்பு ரொம்ப பெருசுன்னு நம்ம வாழ்ந்து காட்டணும்டி. வாழ்ந்து காட்டணுமா? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நட்பை பத்தி நமக்கு தெரியும். நம்ம நட்பை பிரிக்க யாரால முடியும்? அது வேணா உண்மைதான். அதே போல நீ என்னைக்கு மறக்கக்கூடாது, உன்னோட பொண்ணு என் பையனுக்கு தான். அதெல்லாம் மறக்க மாட்டேன். அப்போ என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா என்னை விட அவ தான் உனக்கு முக்கியமானவ இடவா? இந்த உலகத்துல எனக்கு எல்லாத்த விடையும் என் அண்ணத்தை மட்டும் தாண்டி பிடிக்கும். நட்புக்கு இலக்கணமாய் வருகிறார்கள். ஆனந்தி புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா பொங்கல் கொண்டாட்டம். உடன் வழங்குவோர் ஆனந்தி புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். மற்றும் பேய் வீடு ஸ்பெஷல் எபிசோட்ஸ் நம்ம கார்ட்டூன் சேனல் பிளேலிஸ்டில் கண்டு மகிழவும். தொடர்கிறது. வாவ் சூப்பர்க்கா சூப்பர். எப்படி ஏக்கா இருந்தாலும் இதை நாங்கள் பரிந்துரைக்கிறோம். பட் வந்து இதை விட கரெக்டாக யாருன்னா போட்டாங்கன்னா தான் உங்களுக்கு பரிசு. ஏன்னா நீங்கள் மேலே சைடு போட்டிருக்கீங்க வாழை. நல்லா ஊத்து பாருங்க. ஓ அப்படியா? சரிடா பார்ப்போம் யார் கரெக்டாக போடுறாங்கன்னு. அடுத்தபடியாக நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சின்ன பொண்ணாக்கா. ஏய் தள்ளுங்கடி. சின்ன பொண்ணு கூறப்பட்டதே. ஆமா இவ ஒரு ஆளு, இவளுக்கு பாட்டு ஒரு கேடு. சும்மா இருக்கடா. யாரு இந்த அச்சக்கலைக்கு தானே நம்ம டேமேஜ் பண்ணோம். பைத்தியம் இருக்கு அதுக்கு. இப்ப பாரு இந்த பூனையா இல்ல நானும் பாக்குறேன். கொடுங்கடா சாக் பீஸா. என்ன பண்ண கை வண்ணத்துல எப்படி வால் முளைச்சிருக்குன்னு பாருங்க இந்த பூனைக்கு. எல்லாரும் அப்புறம் தெரியும் இந்த சின்ன பொண்ணு யாருன்னு. இந்த பூனைக்கு இவ்வளோ சரியா வால் யாரும் வரைஞ்சிருக்க மாட்டாங்க. பாருங்கடா என் பூனைய. என்ன சிரிக்கிறானுவோ? பூனைக்கு வால் போட்ட விட சொன்னா வாலுல பூனை இருக்குது. அது கொஞ்சம் திரும்பி பாரு. என்ன சொல்றான் இவன்? பாவமே நம்ம சூச்சமா எல்லாம் இப்படி வீணா போயிடுச்சே. எல்லா இடத்தையும் போட்டா ஒரு இடம் கரெக்டா மாட்டிக்கணும்னு நினைச்சா அந்த இடத்த தவிர மீது எல்லா இடமும் போட்டு வச்சிருக்கோம். அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோமே. செடி விடுங்க விடுங்க. வாழ்க்கையில அதெல்லாம் சாதாரணமாப்பா. என்னப்பா இப்படி ஆச்சு? யாருமே நம்ம பூனைக்கு வாழை போடல. பூனைக்கு வால் போட நம்ம ஊர்ல இல்லையா யாரும்?
சொன்னா நான் இருக்கேன்டா. யார் பாது? ஓ, நம்ம ராக்கையாவா? வாயா மாசு வாயா. அம்மா அதே தான் சொல்லுது, நீ இவனுங்க வேற நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. லூசு பயலுவா, அது எங்க போட போகுது? இந்த சாக்கு பூசி எடுங்கடா. ஏ கிளவி, சாக் பீஸ்னே வாயில ஒழுங்க சொல்ல வரல. நீ வேற எதுக்கு இப்ப இவ்வளவு பில்டப் கொடுத்து போனா அசிங்கமாயிட்டு கிளவி, வா இந்த பக்கம். ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? போட்டியில பின்வாங்குற பரம்பரை இல்லடி நாங்க. போயிட்டு வெற்றியோட வரம் பாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல. போ, என்ன பண்றேன்னு பாப்போம். வாங்க சாப்பி சார். இப்ப பாருங்கடி. அடியாச்சி, என்ன இது கிளவி இப்படி கலக்கிடுச்சு? இப்பயாவது இந்த ராக்காயி யாருன்னு தெரிஞ்சுக்கோடி. தெரிஞ்சுக்கிட்டோம், மன்னிச்சு போவாயா. இப்போட்டியில் ஜெயிச்ச ராக்காயி பாட்டிக்கு இந்த போட்டியின் வின்னர் பட்டத்தை அறிவிக்கிறோம். சூப்பர் பாட்டி. யாருக்கிட்ட? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம காட்டும் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு பரிசு வழங்கும் விழாவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.